رب العالمين الله الله صل على طه الأمين الله الله في كل وقت وحين الله نحمده ونصلي على رسول الكريم أما بعد أن عبد الله بن عمر رضي الله تعالى عنه أنه قال كان المسلمون حين قدموا المدينة يجتمعون ويطبحون صلاتي وليس ينادي بها أحد إلى آخره. وقال النبي صلى الله عليه وسلم கல்விக்குரிய சகோதரர்கள் பெரியவர்கள், இன்றிலிருந்து நாம் பார்க்கக்கூடிய தலைப்புகள் பாடங்கள் தொழுகை சம்பந்தப்பட்ட பாடங்களாக இருக்கிறது. அதுல முதலாவதாக தொழுகைக்கு ஆயத்தமாக கூடிய பாங்கை சம்பந்தப்பட்ட பாடத்தை தான் இன்று பார்க்கின்றோம். அறியக்கூடிய இந்த பாங்கு எப்படி துவங்கியது, எப்படி சொல்லணும், இந்த பாங்கு கூடிய வார்த்தை எந்த மொழியில் இருந்து வரப்பட்டது அப்படிங்கிறத எல்லாத்தையும் பார்க்க போறோம். முதன்மையாக நாம் இன்னைக்கு எல்லாம் தமிழ்நாட்டில் சொல்லக்கூடியது பாங்கு பாங்குன்னு சொல்றோம். அரபியில இது அதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் என்று சொல்லும் பொழுது அது அழைத்தல் என்பதாக பொருள். இந்த பாங்கு அப்படிங்கக்கூடிய வார்த்தை இது பார்சீக மொழிகளிலிருந்து வரப்பட்டது. பாங்கு அப்படின்ட்டு பார்சியில சொன்னாதான் ஒளித்தல் அழைத்தல் எனக்கூடியது. இந்த வார்த்தைகள் தமிழில் இணைக்கப்பட்டு பாங்கு என்பதாக நாம் சொல்லிக் கொண்டிருக்கோம். ஹிஜ்ரத் செய்த பொழுது மக்கா நகரத்திலிருந்து மக்காவில் இருக்கும் பொழுது ஏறத்தாழ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 40 வயதில் நபித்துவம் கிடைக்கப்பட்ட பொழுது 50வது வயதில் தான் தொழுகை என்பது கடமையாக்கப்பட்டது. இப்பொழுதுதான் இவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் வர்றாங்க. மக்காவில் இருக்கக்கூடிய சமயத்தில் குறைந்த நாட்கள் தான் இருந்தாங்க. அப்ப ரகசியமான முறையில் தான் இபாதத்துகள் செய்து கொண்டிருந்தார்கள். பல இன்னல்கள், இடைக்கண்கள், துன்பங்கள் எல்லாம் இருந்துச்சு. மதீனாவில் வரும் பொழுது கொஞ்சம் சுதந்திரமான சூழ்நிலைகள். இவ இங்க பாங்கு சொல்லணும் அப்படிங்கிற பாங்குங்கிறது இல்லை. டைம் ஆச்சா வக்துடைய நேரங்கள் அறிவிக்கப்பட்டிருந்துச்சு. வக்துடைய நேரங்கள் அறிவிச்சா தெரிஞ்ச உடனே அவங்களாம் பள்ளியாசல் பக்கம் வந்துருவாங்க. பாங்குடைய சொந்தம் கேட்கறது இந்த இதுலாம் எது இல்லாம இருந்துச்சு. இப்ப இந்த சூழ்நிலை அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க கூறியதாவது, முஸ்லிம்கள் மக்காவில் இருந்து மதீனாவிற்கு வந்த பொழுது தொழுகைக்கு அழைப்பு விடுக்கப்படுவதற்கென்று யாரும் இருக்கவில்லை. அவர்கள் ஒன்று கூடி தொழுகை வரவேண்டிய நேரத்தை முடிவு செய்து கொள்வார்கள். ஒரு நாள் இது தொடர்பாக அவர்கள் கலந்து பேசினர். அப்பொழுது அவர்களில் சிலர் கிறிஸ்தவர்கள் மணி அடிப்பதை போன்று மணி அடியுங்கள் என்றனர். வேறு சிலர் யூதர்கள் கொம்பு ஊதுவதை போன்று கொம்பு ஊதுங்கள் என்றனர். அப்பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னாங்க, தொழுகைக்காக அழைக்கின்ற ஒருவரை நீங்கள் நியமிக்க கூடாதா என்றார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, தொழுகைக்காக ஒருத்தவங்களை அழைப்பதற்காக ஒரு அழைப்பாளரை நியமிக்க கூடாதா அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சொன்ன உடனே அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைச்சு அவரிடம், பிலாலே எழுந்து தொழுகைக்காக மக்களை அடையுங்கள் என்று சொன்னார்கள். அப்ப இந்த வாசகங்கள் இல்லை. இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய வாசகங்கள் இருக்குது, அல்லாஹ் அக்பர்,
அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், இந்த வாசகங்கள் அப்ப இல்லை. இவங்க முதல்ல என்ன முடிவுன்றாங்க, தொழுகைக்காக வேண்டி ஒரு அழைப்பாளரை அழைக்க சொல்லுவோம். அப்ப என்ன சொன்னாங்க அப்படின்னா, அஸ்ஸலா அஸ்ஸலா அப்படின்னு இந்த வார்த்தையை மட்டும்தான் சொல்லுவாங்க. சில இடங்கள்ல இன்னைக்கும் அந்த வார்த்தைகளை உபயோகிச்சுட்டு இருக்காங்க. தொழுகைக்கு நம்ம எப்படி அஸ்ஸலாத்த கைர் பண்ண பஜருக்கு சொல்றோமோ அதே போல ஒவ்வொரு வக்துகளுக்கும் அந்த 10 நிமிடத்திற்கு முன்பதாக அஸ்ஸலா அஸ்ஸலா என்னக்கூடிய வார்த்தைகளை உண்மை உபயோகிச்சுக்கிட்டு நம்ம தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா அதிகமாக இந்த உருதுக்காரர்கள் வசிக்கக்கூடிய பகுதிகள் பார்த்தா வேலூர், ஆம்பூர் இது போன்ற இடங்கள்ல இன்னைக்கு ஒரு சில இடங்கள்ல அந்த பழக்கங்கள் செஞ்சுருக்காங்க. அது முன்னாடி அப்படித்தான் கூப்பிட்டு இருந்தாங்க. அதுக்கு பின்னால்னா விளையாடில்லாக அவங்கள்ட்ட சொல்லப்பட்டிருந்தது இந்த போல சொல்லி அழைப்பு கொடுத்துருந்தாங்க. இதுக்கு பின்னால்னா என்ன ஆகுதுன்னா பாங்குடைய தோற்றங்கள் ஏற்படுது. பாங்குடைய தோற்றங்கள் எப்ப ஏற்படுது? அல்லாஹ்வுக்கான சிலர்களுக்கு கனவின் மூலியமாக அறிவிக்கிறார். பாங்கு எப்படி சொல்றது? ராத்து சப்தங்களாக சொல்லணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒவ்வொரு நபர்களும் ஒவ்வொன்றாக சொல்றாங்க. இதுல உமர் ரலியல்லாஹு அவங்க, ஸெய்த் ரலியல்லாஹு அவங்க, ஸெய்த் இப்னு அப்துல் ரப்பி ரலியல்லாஹு அவங்க, இது போன்ற சில முக்கியமான சஹாபாக்கள் எல்லாம் கனவுல காண்றாங்க. கனவுல கண்ட உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து இந்த விஷயங்களை எடுத்து சொல்றாங்க. யார் சொல்லா, இப்படி நான் ஒரு இது கனவுல கண்டேன். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். எனக்கு இந்த நம்ம இப்ப முழுமையா சொல்றோமே இந்த வார்த்தைகளை நான் கனவில் கண்டேன் என்பதாக சொல்றாங்க. சொன்ன கேட்டவனே ரசூலுல்லாஹி செய்யறாங்க, இது இந்த வாசகங்கள் சரியானது, இதை நீங்கள் சொல்லுங்கள் என்பதாக அதற்கு பின்னால் இந்த வாசகங்கள் இணைக்கப்பட்டது. ஏற்கால எத்தனை வாசகங்கள் இதில் இணைக்கப்பட்டிருக்கு? 15 வாசகங்கள் இணைக்கப்பட்டிருக்கு. ரசூலுல்லாஹி இதை அங்கீகரிச்சாங்க. இந்த 15 வாசகங்களை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதன்மையாக கேட்டு அங்கீகரிக்கின்றாங்க. எந்த 15 வார்த்தைகள்? அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் எனக்கூடிய வார்த்தைகள் 4 முறைகள் முடிவது, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் 2 முறைகள், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் 2 முறைகள், ஹய்ய அலஸ் ஸலாஹ் 2 முறைகள், ஹய்ய அலல் ஃபலாஹ் 2 முறைகள், அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் மீண்டும் 2 முறைகள், லா இலாஹ இல்லல்லாஹ் 1 முறை. இந்த 15 வார்த்தைகளுடைய தான் அங்கீகரிக்கப்பட்டு ரசூலுல்லாஹி சொல்லிட்டாங்க. இதுதான் எப்பயுமே சொல்லிட்டு இருந்தாங்க. ஃபஜர்லையும் சரி, லோஹர்ல 5 நேர வக்து தொழுகைக்கும் இதேதான் நடந்துகிட்டு இருந்துச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் எப்பொழுது பாங்கு சொன்னாலும் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்வாங்க, அல்லாஹ் அக்பர்னு சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிட்டு அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லுவாங்க. நேர ரசூலுல்லாஹி வந்து நிற்பாங்க. வேற இருந்தாலும் மேலே இருந்து சொல்லிட்டு இருக்கையில நேர ஏத்தாப்புல வந்து ரசூலுல்லாஹி நிற்பாங்க. அவன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தே சொல்லுவாங்க அந்த ஷஹாதத்தை என்று சொல்லுவார்கள். ஒவ்வொரு முறைகளும் அன்னைக்கு வரனா ஃபஜ்ருடைய தொழுகைக்கு வரல, ஃபஜ்ருடைய தொழுகைக்கு வரல, இந்த பாங்குடைய சப்தத்துடைய சமயம் வரல, ரசூலுல்லாஹி இருந்தோம் எந்திரிச்சு வரல. பார்க்கிறாங்க இவங்க ஏதோ நீட்டி நிறுத்தி சொல்லி பார்க்கறாங்க, வரல. உடனே என்ன செஞ்சாங்க, அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம், தூக்கத்தை விட தொழுகைதான் மேலானது எனக்கூடிய இந்த வார்த்தைகளை ஒரு முறை சொன்ன உடனே ரசூலுல்லாஹி திடுக்கிட்டு உள்ள இருந்து வெளியே வர்றாங்க. சதகத வ பரகத வ பில் ஹக்கி நதகத என்பதாக ரசூலுல்லாஹி அமைந்தார். அப்ப சொன்ன இதை 2 முறைகள் சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை அங்கீகரித்தார்கள். அதனாலதான் இன்னைக்கும் சரி நாம் பாங்கில் அதை 2 முறைகள் சொல்ல வேண்டும் என்பதாக பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களாக சொல்லப்பட்ட ஒன்று.
இந்த பாக்கி ஏனைய விஷயங்கள் எல்லாம் அல்லாஹு தாலா கலவின் மூலியமாக சஹாபாக்களுக்கு அறிவிக்கப்பட்டு ரசூலுல்லாஹி அங்கீகரிக்கப்பட்டது. அதுல உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நானும் இந்த கனவை கண்டேன், ஆனால் கண்டதை நான் சொல்றதுக்கு கொஞ்சம் தயங்கினேன். ரசூலுல்லாஹி சொல்லியிருந்தால் கியாமத் வரை யார் பாங்கு சொல்கின்றார்களோ அதனுடைய நன்மையில் ஒரு பங்கு எனக்கும் கிடைத்துக் கொண்டே இருந்திருக்குமே, நான் தவற விட்டு விட்டேனே என்பதாக உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பின்னால் சொல்லி அங்காய்த்துக் கொண்டே இருப்பார். அதான் ஒரு நல்ல விஷயங்கள் அல்லாஹு தஆலா நமக்கு உதிக்க வைக்கிறான், நம்முடைய மனசுல போடுறான் அப்படின்னா அது உடனடியாக நாம் சொல்ல வேண்டும், செய்ய வேண்டும் என்பதுதான். இதை கேட்டோமோ இதை படித்தோமோ அதன் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய நண்பாக்கியங்களை வல்லவன் அல்லாஹ் தந்தால் உரிவானாக. வாஹிதாவுன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதுபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம்.